உங்களுக்கு 1 மினிட்ல எஸ்எம்மோட சீட் ஷீட் என்னன்னு சொல்லட்டுமா? இது 3 பண்ணால் போதும், எஸ்எம்மில் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லை, இது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எஃப்எம்மில் கொஞ்சம் மார்க் கம்மியாச்சுன்னா கூட எஸ்எம்மில் சூப்பர் மார்க் தூக்கி கொடுக்கும், எக்ஸாமிஷன் கூட வாங்கலாம். வாங்க நான் என்னென்னு சொல்கிறேன். நம்பர் 1 எம்சிக்யூ. எம்சிக்யூவில் ஒரு மார்க்கு கூட விடவே கூடாது. ஸோ மொத்தமாக 450 எம்சிக்யூவை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த 450 எம்சிக்யூவையும் நீங்கள் கடன்னு ஒரு தடவை படிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தான் அந்த 15 மார்க்ஸும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 8 கொஷின் தான் வரப்போகுது. 7 கொஷின்ஸ்க்கு 2 மார்க்ஸுக்குன்னு 14 மார்க்ஸு, ஒரே ஒரு கொஷின் 1 மார்க்கு. ஸோ 15 கொஸ்டின் தான், 15 மார்க் தான். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. இதில் ஒரு மார்க்கு கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ மொத்தமாகவே ஒரு 451 மார்க்ஸ் இருக்குது. அதை படிச்சுட்டா 15 மார்க்ஸ். சூப்பரில். அந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். செலக்டடாக முதல் 50 பீப்புளுக்கு, தட் இஸ் ஃபஸ்ட்டு 15 சொல்ல முடியாது, நாங்கள் செலக்ட் பண்ணுற 50 பேருக்கு கண்டிப்பாக இந்த எம்சிக்யூவோட 450 கொஷின்ஸையும் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஓகே. நம்பர் 2 செகண்ட் என்ன தெரியுமா? நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? இட் இஸ் ஃபார் டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ். மேம் டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் நான் எப்படி வந்து அட்டன் பண்ணுறது? எப்படி இருந்தாலும் மெயின் எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு ஒரு 8 கொஷின் தான் எம்சிக்யூ, அதுக்கு 15 மார்க், பேலன்ஸ் 35 மார்க்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. அந்த 35 மார்க்ஸ்க்கு நீங்கள் 7 கொஷின்ஸ் எழுதுனா போதும். 7 கொஷின்ஸ் இன்ட்டு 5 மார்க்ஸ் 35 மார்க்ஸ். மொத்தம் உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் இருக்கும்? டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் 10 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. 3 கொஷின்ஸை நீங்கள் சாய்ஸில் விட்டுட்டு 7 கொஷின்ஸை எழுதுனா போதும். இந்த 7 கொஷின்ஸை படிக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு 5 சாப்டர் உட்காந்து லைன் பை லைன் படித்து மனப்பாடம் பண்ணி ஏன் அந்த கடலில் மூழ்குறீங்க? அதுக்கு பதிலாக சமத்தான் என்ன பண்ணுறீங்க, ஒரு 150 டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸை மட்டும் படித்து மனப்பாடம் பண்ணி கரைச்சி எழுதி பார்த்து எல்லாம் முடிச்சிருங்க. அதுலேருந்து கண்டிப்பாக 7 கொஷின்ஸ் வரப்போகுது. ஸோ அந்த 7 கொஷின்ஸை தான் நீங்கள் மெயின் எக்ஸாமில் எழுத போகிறீங்க. அந்த 7 கொஷின்ஸை நீங்கள் சுமாராக எழுதினா கூட உங்களால் ஈஸியாக 28 மார்க் எடுக்க முடியும். ஸோ அதோடு இந்த ஒரு 15 மார்க்கை சேர்த்துட்டிங்கன்னா அரௌண்ட் 42 மார்க்ஸ் உங்களால் ஈஸியாக வாங்கிட முடியும். ஸோ ஹவு டு கெட் 42 மார்க்ஸ் வித் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 எம்சிக்யூ அந்த 450 கொஷின்ஸை படிக்கிறது. நம்பர் 2 அந்த 150 டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின்ஸை படிக்கிறது. நம்பர் 3 என்ன தெரியுமா? எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு நான் 5 சாப்டருக்கும் நோட்ஸ் ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான நோட்ஸ். ஓகே, ரொம்ப அப்படி கிராண்டாக பயங்கரமாக அப்படியே பேராகிராஃபாலாம் இருக்காது. பட் அந்த 5 சாப்டரில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம், ஒன்லைனர் மாதிரி. அந்த நோட்ஸும் அவைலபிளாக இருக்கும். இது எல்லாமே December 10 பப்ளிக் டொமைனில் இந்த சாப்டர் 5 சாப்டரோட நோட்ஸும் அவைலபிளாக இருக்கும். இந்த சாப்டர் நோட்ஸை வாங்கி ஒரு தடவை படித்து வச்சுக்கோங்க. சப்போஸ் மெயின் எக்ஸாமில் உங்களுக்கு அந்த 7 கொஷின்ஸில் ஏதோ ஒன்று இடிக்குது, நீங்கள் வந்து அந்த 150 கொஷின்ஸில் அது ஒன்று இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், எப்படி பார்த்தாலும் நீங்கள் அந்த கான்செப்ட் இது பேர் என்னென்னமோ வைக்கிறாங்க, நம்மளும் வைப்போம், இதுக்கு பேர் கான்செப்ட் புக் அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லோரும் கான்செப்ட் புக்குன்னு தான் வைக்கிறாங்க, நம்மளும் கான்செப்ட் புக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் புக்கில் எப்படி இருந்தாலும் அந்த கான்செப்ட் கவர் ஆகிருக்கும். ஸோ டக்குன்னு வந்து நீங்கள் படிக்காத ஒன்று அதில் கேட்டுட்டா கூட அந்த கான்செப்ட் புக்கில் கவர் ஆகிருக்குன்றதுனால அதை வச்சு நீங்களே மானியத்தை பொன்மானியம் போட்டு எழுதலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கும் மார்க் கிடைக்கும். அப் டு 5 out of 5 கிடைக்கலனாலும் 3 மார்க்ஸ் அது கிடைக்கிற அளவுக்கு உங்களால் அப்படியே ஒப்பேற்றி எழுத முடியும். பிகாஸ் நீங்கள் 150 கொஷின்ஸ் தியரி கொஷின்ஸை படித்து எழுதி பார்க்குறீங்களே எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி, அந்த ஸ்ட்ரென்த் ஆகப்பட்டது உங்களுக்கு ஒரு 1 லைன் தெரிஞ்சால் கூட அதை வச்சு எப்படி ப்ராப்பராக ஃபார்ம் பண்ண ஆன்சர்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த 3 விஷயம் இருந்தால் போதும், உங்களால் எஸ்எம்மில் ஈஸியாக 40+ ஸ்கோர் பண்ண முடியும். இதையும் தாண்டி உங்களுக்கு மேம் உங்களோட ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட 2 டைப்ஸ் ஆஃப் ஹெல்ப் இருக்குது. ஒன்று என்னென்னா, December 1 we are going to start a live session which is நாளைக்கு. ஓகே, ஸோ அதில் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு சிச்சுவேஷன் ரொம்ப கம்மி. பிகாஸ் ஆல்ரெடி சீட்ஸ் எல்லாம் ஃபுல்லு, கடைசி 2-3 சீட் தான் காலியாக இருக்குது. அது உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெக்கார்டட் கிளாஸஸை வாங்கி பாருங்கள். இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து we are going to have around 35 hours of content. இந்த 35 ஹவர்ஸில் என்னென்னலாம் மேம் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த 450 எம்சிக்யூவை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் 160 டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸை நான் டிஸ்கஸ் பண்ணிவிடுவேன். அது மட்டும் இல்லாமல் 5 சாப்டரோட நோட்ஸையும் இதில் டிஸ்கஸ் பண்ணிவிடுவேன். அப்புறம் என்ன, இந்த 35 ஹவர்ஸு இதில் நீங்கள் என் கூட உட்காந்துட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் சேர்த்து முடிச்சிட போகுது. சரி, ஓகே மேம், இதுக்கு நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்? 500 ரூபா, ₹1 கம்மி, 499 ருபீஸ் இருந்தால் போதும். இதோட ரெக்கார்டட் கிளாஸ் வாங்கிக்கோங்க. 1 month வேலிடிட்டி. நீங்கள் எத்தனை தடவை வேணால் பார்த்துக்கலாம். அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் வியூஸு. ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிடிஎஃப் நோட்ஸோடு சேர்த்து வீடியோ கிளாஸஸையும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு கண்டிப்பாக Jan 26 ஷுட் பி யுவர் லாஸ்ட் அட்டெம்ப்ட் ஆஃப் CA இன்டர்மீடியட். ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஹேவ் அ நைஸ் டே. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க CA சர்க்கிளில், அவங்களுக்கு இதை அப்படியே ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்க. கண்டிப்பாக they going to pass in Jan 26 examination. Have a nice day. Bye-bye.